1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் டிக்கெட் சொன்னீங்க. டிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனே காணும். படமும் மிஸ் ஆச்சு, காசும் போச்சு. எங்க போனீங்க? ஏன் வரல? டேய் டென்ஷன் ஆகாதுடா. நாங்களாம் வராதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீ முதல்ல அதை கேளு. ஏன்? டேய் பேக்கு, நான் அவ்வளவுதான் கேட்க சொன்னேன். உன்னையா சொன்னேன்? சரி சொல்லி தொலை. அப்படி கேளு. ஆக்சுவலி மச்சான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நடந்ததானே சொல்ல போற? ஏன் இவ்வளவு யோசிக்கிற? என்னதான் நடந்துச்சு? ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் நான் 11:30 ஷோக்கு 11 o'clock கிளம்பிட்டேன்டா. கிளம்பி என் பைக்ல வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிறேன், பாதி வழியில என் பைக் ரிப்பேர் ஆயிட்டு எடுத்து பைக் என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கிறேன். டக்குனு நம்ம விவேக் கிராஸ் பண்ணி போறான். ஆமா மச்சான், நாங்க இருந்து செம்ம ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டா போனேன். அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்த? நானும் சீக்கிரம் கிளம்பிட்டேன் மச்சான். நானும் கேட்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன். வர வழியில பொண்ணை பார்த்தேன் மச்சான். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் 100 நிலவா. செம்ம அழகா இருந்தா. அந்த பொண்ணு என்ன திரும்பி பார்த்துச்சுன்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் மச்சான் அந்த பொண்ணை எப்படியா பாக்கணும்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன். அட்ட பாவீங்களா, நீங்க தேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ பொண்ணு மேல சுத்திட்டு இருக்க. இரு மச்சான், இது முக்கியமான விஷயத்துக்கே நாங்க இன்னும் வரல. ஆமா அப்படிதான் நான் செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருந்தேன். அப்பதான் லகு கூப்பிட சவுண்ட் கேட்டுச்சு. அப்படியே ஏறி உட்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சேர்த்தாண்டா போனோம். அப்புறம் அப்பதான் 2 பேரும் பார்த்தேன். எங்க பார்த்த? ஆமா அங்கதான் தியேட்டருக்கு வரலாம் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லகுதான் குடிக்கணும்னு சொன்னான். கடைசியா பார்த்தா ஆளையே காணோம். இவனா நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கடைசியா பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். அப்படியே எல்லாம் அமைதியா இருந்துச்சு. பின்னாடி கை வச்சு பார்த்தா கொஞ்சம் வெயிட் மிஸ் ஆச்சு. பார்த்தா பர்ஸை காணோம். அப்படியே திரும்பி பார்த்தேன் பாரு, ஒரே ஒருத்த மட்டும் ஓடிட்டு இருந்தான். கண்டிப்பா அவன் தான் பர்ஸ் அடிச்சுன்னு சொல்லி ஓடினம் பாரு ஒரு ஓட்டம். நீ மட்டும் ஓடி இருக்கிறத பார்த்துருக்கணுமே. நம்ம கதையை நம்ம சொல்லலாம். நானும் இவங்களோட சேர்ந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு போனோம்டா. துரத்தி போய் கடைசியில ஒரு இடத்துல அந்த பொண்ணை பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது நம்ம விவோட டேஸ்ட பத்தி. நல்லாதான்டா இருந்தா. நல்லாதான் இருந்தா. கடைசியில என்னதான்டா ஆச்சு? அவனும் வண்டி நிறுத்திட்டான் மச்சான். நாங்களும் கிட்ட போய் வண்டி நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் மச்சான் பயங்கரமா இருந்துச்சு மச்சான். ஆமாண்டா, பயங்கரமா நடந்துச்சுடா. என்னதானே ஆச்சு அதுக்கப்புறம்? மச்சான் அங்க இருந்துச்சா அது? அதான்டா நான் சொல்றேன், அந்த திருடன் தோத்திட்டு போயிட்டே இருந்தானா பயந்துட்டான் போல. அப்படியே அலறி அடிச்சு ஓடுறான். அப்படியே நானும் ஓடிட்டே இருந்தேன்டா. திடீர்னு ஸ்டக் ஆயிட்டேன். நீமா? டேய், நீங்க ஷாக் ஆனீங்க, அவன் ஸ்டக் ஆனா. என்னதான் நடந்தது சொல்லிடுங்கடா. பொண்ணை பார்த்தோம்டா. அதுக்கே ஸ்டக் ஆன? அந்த பொண்ணு கிடத்துல ஒரு கத்தி இருந்துச்சுடா. கத்தியா? ஆமாண்டா. நான் ஒருத்தன் துரத்திட்டு போனேன்ல, அவனால கத்தி வச்சிருந்தான். ஆமா மச்சான், நாங்க துரத்திட்டு போனோம்ல, அந்த பொண்ணு கழுத்துல தான் கத்தி வச்சிருந்தான். 3 பேர் வில்லன் பிடிக்கிறதா போயிட்டே இருந்தேன்டா. வில்லன் வில்லங்கிறீங்க, எப்படிதான் இருந்தாங்க? அவன்
ஏண்டா போயிட்டே இருக்கீங்களே, போய் காப்பாத்துங்கடா. இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருந்தாண்டா, அப்படி இப்படி எல்லாம் போக முடியாது. பொறுமையா பிளான் பண்ணி தான் போகணும். டேய் 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 வினோத்து, டேய் டேய் வினோத்து, காலைல இருந்து தூங்கிட்டு இருந்த என்னத்து என்னடா அந்த வெட்டி பசங்களோட பேச்சு?